வணக்கம் நண்பர்களே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கோவிலுடைய நந்தி தாங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி இந்த பாசுபதீஸ்வரர் கோவிலை பற்றி சொன்னலைங்களா, அதை நான் தவறாக பசுபதீஸ்வரர்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கோவில் இறைவன் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்ததுனால அந்த இறைவன் பேர் பாசுபதீஸ்வரர். சரிங்க, இப்போ இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம். தேவார பாடல் பெற்ற மிகவும் அதி அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கோயிலுங்க. இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துவாரபாலகர்களுடைய அந்த குண்டலத்தில் சிங்கமும் அன்னப்பறவையும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களுடைய காதில் பார்த்தீங்கன்னா சிங்கமும் அப்புறம் ஆந்தையும் இருக்குங்க. நீங்கள் இந்த புகைப்படத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பார்க்க முடியுங்க. நம்ம பெரும்பாலும் கோவில் சிற்பங்களில் ஆந்தைகள் சிற்பமாக பார்க்க முடியாது, ஆனால் இந்த கோவிலில் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த துவாரபாலகரோட சிற்பத்தில் அந்த பூ மாலைகள் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். இதை நீங்கள் நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க. இந்த ஆலயத்துடைய மூலவர் பேர் பார்த்தீங்கன்னா பால்வண்ணநாதர். இந்த மூலவருடைய பானம் ஏன் சிதைஞ்சிருக்குன்றதை நான் இன்னொரு காணொலியில் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேங்க. இதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜர் இருப்பாருங்க. அதுவே சிறப்பு தாங்க. இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டு சிற்பத்துடைய மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நரசிம்மர் இரண்யனை வதம் செய்கிற மாதிரியும், இன்னொரு இடத்துல மகிஷாசுர மர்தினி அம்மனும் இருப்பாங்க. அதி அற்புதமான பிரமாதமான கோவிலுங்க. கண்டிப்பாக பாருங்கள் பால்வண்ணநாதரை. முக்கியமான குறிப்புங்க, அதிகபட்சம் கூகுள் மேப்பை நம்பி வராதிங்க. வழி இல்லாத இடத்துக்கு வழி காமிச்சிடும். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட கேட்டு பாதுகாப்பாக பார்த்துட்டு போங்க.